203 கோவிந்தசாமியா? நெசமாவா சொல்றீங்க? ஆமாங்கிற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலையா ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டா. இப்படியா? புலி பச்சை குத்தினவன் அவனையா ஒருத்தனை கொண்டுட்டானா, அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரி சிங்கம் கிளம்பி இருக்காரு. போறா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா சவுக்காரடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு ஏங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்கடா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலமாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு உங்க கதை? நல்ல வேலை போச்சுங்க. எங்க போனுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சு அலமேல. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க இது வீடே இல்ல. யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நடிச்சுங்களா? நீங்க நடிக்கிறதானே? எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க, அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நடிச்சு போட்டு வாரீங்க? ஏங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறா. அது எப்படி? 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி? 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நான் அங்க 16 ரூபாய், 16 ரூபி. ஒரு தரம் 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இதென்ன கொல்லம் பட்டுறியா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ, இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டற பட்டற
யோ ஜடுக்கா யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ தான் விரட்டின. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ ஷட் அப் அண்ட் டோன்ட் டாக் நான்சென்ஸ். யோ குடுமி இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீ என்ன மரியாதை கேட்டு. கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கைய கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. பொம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளர்த்துருவேன். ஆமா ஆம்பளை தொண்டை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி தொண? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்குடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி. மாட்டேன்னு சொல்லாதடி. ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போட கூப்பிடுறேன்? மூக்கநாயகர் போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா. நீங்களா கருப்பு மசையெல்லாம் கலைச்சிட்டீங்களா? எங்க வேசம் கட்டீங்களா? தேர்ந்து அப்படி அடிக்கிறீங்க. யார் நீன்னு கேட்ட? ஏன் அப்படி மொத்தம் அடிக்கிறீங்க? ஏன் என்ன காட்டி கொடுத்த நினைச்சேன்? நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலைங்க. நீங்க பெருசா உங்க சம்சாரத்திட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்க. உங்க மச்சான் நீங்க இருக்கிற இடத்த காட்டினா 20 ரூபா பணம் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களா? ஏன் மச்சான்? பின்ன ஏன் மச்சானுங்களா? ஏன் போய் சொல்ற? நீ அந்த சிவராமனுடைய ஆள் தானே? எந்த சிவராமருங்க? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஐஸ் போட்டு விப்பாரு அந்த சிவராமருங்களா? சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம். அவன் உனக்கு தெரியாது? ஏனுங்க அவரை போய் அவன் இவன் மறுவாத குறைவா பேசாதீங்க. அவர் என் சித்தப்பாருங்க. ஆமானுங்க, எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க. என் பேர் முருகனுங்க. ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு வாட்டி அடிக்க போறீங்களா? ஆமா, என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி, இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா? இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். எங்க பேரை மாத்திக்கிட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன்னா மாத்தினாரு. என்னுடைய பழி உணர்ச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசியம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசியம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்கா அங்க ரோசியம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பா தான் காரணம். ஏனுங்க அவன் என்ன எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்த. அந்த பைய உயிருக்கு நான் தான் எமன் நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னா தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல, சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை கால அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்துருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாத, நீ போ. வேணாமுங்க, சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க.
நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி நீ போ. எனக்கு எது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. முருகா, என் தம்பி ஒரு மாதிரியான வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. சரிதானுங்களா? சரிதான்ப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா நம்ம கார்ல போயே. ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா. வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி, தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோபால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படியே மலையை சுற்றி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. அந்த கதையை விடுற. சட்டை விடுங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா.